Hi everyone, welcome to Asan Academy. Coming Sunday, Asan Academy la ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கப்புள் ஆஃப் வீக்ஸாக அது வந்து ரீஷெடியூல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா அது ஆசான் பப்ளிகேஷன்ஸோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக் வந்து பெண்டிங் டு பி ரிலீஸ்டு. ஸோ அதுக்காக அதை ரீஷெடியூல் பண்ணி இப்போது வரப்போகிற சண்டே வந்து கன்ஃபார்மாக வி ஆர் ஸ்டார்டிங் தி ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ யாரெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் த ஜேர்னி டு 100 சொல்லுவோம்ல, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஆசான் அகாடமியில் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ் வி ஆர் ஆல்வேஸ் வாண்ட் டு பி த டாப்பர் இன் தமிழ்நாடு. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் யூ நீட் ஹெல்ப் ஆர் யூ வாண்ட் டு ஸ்கோர் த டாப் மோஸ்ட் மார்க்ஸ்னால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நாங்கள் கிளாஸஸ் வந்து சண்டே ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ஒன்று சண்டே ஆரம்பிக்குது அண்ட் இந்த மோட் ஆஃப் கிளாஸஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். மார்ச் 23 வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது வந்து கிளாஸ் அண்ட் டெஸ்ட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ எங்களோடது எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களோட டெஸ்ட்டும் கிளாஸும் சம்மந்தமே இருக்காது. ஸோ ஏன்னா வி ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் படிப்போம், டெஸ்ட்டுக்கு படிக்கும்போது அட்டை டு அட்டை படிப்போம். அதுதான் எங்களோட பாலிசி எப்பவுமே. இதில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற வெட்னஸ்டே ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தால் கூட வெரி ஹை அண்ட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ் குவாலிட்டி வீடியோ உங்களுக்கு இனிமேல் வந்து நீங்கள் ஜூமில் இங்கே வந்து கிளாஸஸ் நடத்துவோம். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தும் போது உங்களுக்கு எந்த வித பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆஃப்லைனில் தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஆஃப்லைன் ஆல்சோ வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். ஸோ பேரலாக இந்த கிளாஸ் இந்த சண்டே நடக்க போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து எவ்ரி சண்டே. ஓகே, ஸோ எவ்ரி சண்டே ஏன் இது பண்ணுறோம்? யூஸ்வலாக வந்து பீப்புள் ஆஃபீஸ் கோவர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த சண்டேன்றது ஒரு பிரேக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு வி வாண்டட் டு புட் திஸ் கிளாஸ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எவ்ரி சண்டே இந்த கிளாஸஸ் இருக்க போது யூஸ்வலாக 10 to 1 இருக்கும், இல்லை 10 to 2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்டெண்டபிள். ஸோ பேஸ்ட் ஆன் த ஷெட்யூல். அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட்டு நடக்கும். ஆனால் இதுக்கான டெஸ்ட்டாக இருக்காது, உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ 6th and 7th வந்து வரப்போகிறது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 6th and 7th ப்ரோஸ் போயம் அண்ட் கிராமர், கரெக்டாக? ஸோ அது எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதணும். அதில் வந்து யூனிட் வைஸும் வந்து பிரிச்சிருப்போம். ஏன்னா 7 யூனிட்ஸ் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி சேலஞ்சிங் பேப்பர். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா டியூரேஷன் அப் டு செப்டம்பர் மந்த். ஸோ செப்டம்பர் 28 வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ரொம்ப எல்லாரும் கியர்டாப்பாக இருக்கீங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை வந்து நம்ம கவர் பண்ணுறது வந்து க்ளோஸ் டு 6 months டியூரேஷனில் இருப்போம். எவ்ரி வீக் நடக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே இந்த இன்னொரு சில கோர்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அப்ரோச் வந்து கம்ப்ளீட்டாக நான் தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடத்த போகிறேன், அது தெரிஞ்ச விஷயம். அண்ட் கம்ப்ளீட் லைவ் லெக்சர் நடக்கும். எதுவுமே உங்களுக்கு ரெக்கார்டட் கான்செப்ட் இங்கே எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைவ் லெக்சர் நடக்கும். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ்ன்ற வந்து யோசிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் லைவ் லெக்சரில் வந்து கான்செப்ட்ஸு எல்லா கான்செப்ட்ஸோ கிராமரோ நீங்கள் கேட்குற மாதிரி அண்ட் இட் வில் பி அ லைவ் லெக்சர். நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து எனிதிங் தட் வி டேக், ஒரு போயமாக இருக்கட்டும், இல்லை ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்ம ஒரு பேசிக்லேருந்து, தட் மீன்ஸ் ஆல் த நியூ ஜாயினிஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக ரொம்ப ஒரு தாட் ப்ரோவோக்கிங் ஒரு செஷனாக இருக்கணுன்றது தான். அதால் வீல் ஹாவ் ஸ்பாட் கொஸ்டினிங் ஆல்சோ. ஓகே, ஸோ ஸ்பாட்டாக வந்து வி வில் ட்ரை டு கொஸ்டின் எவ்ரிபடி, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இது இல்லாமல் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹைலைட் என்னென்னா யூஸ்வலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க ஜூமில் வந்து உங்களை எல்லாரையும் மியூட் பண்ணி விட்ருவாங்க. மியூட் பண்ணிவிட்டு யாருமே பேசாதீங்க, நாங்கள் மட்டும் தான் பேசுவோம், நீங்கள் ஒழுங்காக கேளுங்க, அப்புறம் எண்டில் வேணால் நீங்கள் எதனா கேட்டுக்கோங்க, இல்லை கேட்காம போங்க அப்படின்ற கான்செப்ட் இங்கே இல்லை. எவ்ரிபடி வில் பி ஆன் திஸ் திங். வி பிலீவ் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் மெச்சூர்டு. ஸோ அதால் வந்து அவங்க எப்போ வேணாலும் அந்த கிளாஸை பிரேக் பண்ணி அவங்க வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்காக வந்து அட் தி எண்டு வந்து கேட்குறதுக்கு வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். பட் யாருமே வந்து நாங்கள் மியூட் பண்ணியே வைக்கிறது இல்லை. ஓகே, ஜூம் செஷன்ஸில். இது இல்லாமல் வந்து நம்மளோட டெஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி அப்ஜெக்டிவ் டைப் இருந்தால் கூட கிளாஸஸ்லேயும் நிறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம். சரியா? ஸோ சார் கிளாஸஸில் வந்து நீங்கள் வெறும் லெக்சர் மட்டும் பண்ணுவீங்களா? இல்லவே இல்லை. ஸோ கிளாஸஸில் வந்து உங்களுக்கு லெக்சர் இருக்கும், திடீர்னு உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம். சப்ஜெக்டிவ்னா இப்போது நிறைய பேர் வந்து இப்போ ஆசான் அகாடமியில் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் எங்களோட ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அசைன்மெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, நாங்கள் வந்து எப்போவுமே அந்த 4 சாய்ஸஸ் பேஸ் பண்ணியே போக மாட்டோம். டைரெக்டாக என்ன ஆன்சர் அதுதான் நம்மளோட கோலாக இருக்கும்.
ஸோ அப்போ அது படிக்கும் போது நம்மளோட ஓவரால் டைம் கன்சம்ஷன் இன் எவ்ரி கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் கான்செப்ட் நல்லா புரியும். இப்போ இந்த கொஸ்டின்னா இதுதான் ஆன்சர், நீங்கள் போயிட்டு இந்த 4 சாய்ஸை தேடாமல் அந்த ஆன்சரை போய் தேடுவீங்க. அந்த 4 சாய்ஸ்க்குள்ள அந்த 4 சாய்ஸ்க்கும் நீங்கள் வந்து எலிமினேஷன் மோடே போக மாட்டீங்க. அப்போது இந்த சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், தட் இஸ் 1 லைன் ஆன்சரோ இல்லை 1 வேர்ட் கொஸ்டின் 1 வேர்ட் ஆன்சரோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ தட் இஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபேக்ட் தெரியலனா உங்களால் அந்த சென்டென்ஸே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அது இது பண்ணுவோம். அப்புறம் ஒர்க் ஷீட் அண்ட் ஸ்பாட் டெஸ்ட். ஸோ இந்த ஒர்க் ஷீட் வந்து பேர் போனது ஆசான் அகாடமி, கரெக்டாக? ஸோ எக்கச்சக்கமான ஒர்க் ஷீட் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஆன்சர் கீ கொடுக்காம ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு அங்கேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுவேன். இந்த ஒர்க் ஷீட்லாம் நாங்கள் வந்து நிறைய தடவை வந்து 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் கொடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் நான் உட்காந்து அதை சால்வ் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், கீ கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி இல்லை? ஒரு டியூட்டருக்கு அவங்க உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டவுட்ஸ்ன்றது வந்து கிராமர்லேயோ எதுலேயோ எப்படி வேணாலும் வரலாம். அப்போது தட் டியூட்டர் ஷுட் பி ஏபிள் டு மேக் ஷுர் தட் அந்த கரெக்டான கன்வின்சிங்கான அந்த ஆன்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரணும். ஸோ 99% we do that accuracy and make sure that அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் செஷனாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஒர்க் ஷீட்டு. இந்த ஒர்க் ஷீட்டுன்றதே என்னன்னா, உங்களை வந்து அங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் டியூரிங் த கிளாஸே நடக்கும். அந்த ஒர்க் ஷீட்டை திடீர்னு கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதை சால்வ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதை உட்காந்து அனலைஸ் பண்ணுவோம் அந்த ஒர்க் ஷீட்டை. ஏன் நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் இது நவுனாக தான் இருக்கணும்? ஏன் வேறு மாதிரி இந்த கிராமரை பண்ணிக்கூடாது? ஏன் இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் ஏன் இது வந்து ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும்? இந்த மாதிரி ரூல்ஸை வந்து நம்ம வந்து அண்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் மோர் தென் எனிதிங் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். எஸ், என்ன சார் ஸ்கூல் பசங்களை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 100 எடுக்கணும்னா உங்களுக்கான வழியை நாங்கள் வந்து காமிப்போம். ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து வீட்டில் வந்து சில இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கோஆப்ரேஷன் லெவல் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் டூ தட், ரைட்? அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ரோச்சை வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்? ஓகே, நம்மளுக்கு தெரியும் 7 யூனிட் இருக்குது. ஸோ அந்த 7 யூனிட்டும் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் குவிக்காக சொல்ல போகிறேன். யூனிட் 1 கிராமரில் வந்து 20 கொஸ்டின் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நியூ ஸ்டூடெண்ட் அப்ரோச்சும் இருக்கும், ஓல்ட் ஸ்டூடெண்ட் அப்ரோச்சும் இருக்கும். இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து நவுன்னா என்னது, காமன் நவுன்னா என்னது, ப்ராப்பர் நவுன்னா என்னது, கலெக்டிவ் நவுன்னா என்னது, மெட்டீரியல் நவுன்னா என்னது, கரெக்டாக? அப்போது அதில் வந்து நார்மலைசேஷன்னா என்னது, ஓகே, ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இது எல்லாமே வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். அப்போது சார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இதுக்கு ஒரு ரிப்பீட் இருக்குன்னா, ரிப்பீட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கொடுக்க போகிற ஒர்க் ஷீட்ஸ் நிறைய வந்து ரிப்பீட்ஸ்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து எவ்ரி ஒன் நோஸ், ரைட்? ஆசான் அகாடமியில் இது வரைக்கும் நடந்த ஒரு 5-6 டெஸ்ட் பேட்சில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட நாங்கள் ரிப்பீட் பண்ணதில்லை. ஓகே. அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரும் ரிப்பீட் பண்ணதில்லை. ஒரு கொஸ்டின் நாங்கள் எங்கேருந்து காப்பி அடிச்சதில்லை. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர், அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், எங்களோட மாஸ்டர் பிளாஸ்டர் புக்லேருந்து டேரெக்டாக வந்து கொஸ்டின் பேங்காக எடுத்து இல்லை அவங்க டேரெக்டாக வந்து டெஸ்ட் பேட்சே போடுறாங்க. ஓகே. நிறைய அகாடமிஸ் பண்ணுறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதை பண்ணுறாங்க. மாஸ்டர் பிளாஸ்டர் வச்சுக்கிறாங்க, அதுலேருந்து வந்து கொஸ்டின் எடுத்து செட் பண்ணி டெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோட இது என்ன தெரியுங்களா? எங்களோட ஆசான் அகாடமியில் எங்களோட மாஸ்டர் பிளாஸ்டர் புக்லேருந்து நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் கொடுத்ததே இல்லை. பிகாஸ் எவ்ரி டைம் வி மேக் ஷுர் தட் இப்போ எங்களோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் திரும்பி வரும்போது அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே கொஸ்டின்ஸை வந்து அப்படியே அந்த 100 கொஸ்டின் தான் திருப்பி அந்த 100 கொஸ்டினை நாங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ த ஹோல் கான்செப்ட் இஸ் தட் இந்த ஒர்க் ஷீட்டும் நாங்கள் வந்து அப்படியெல்லாம் நாங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டோம். நிறைய அட்வான்ஸ்டு லெவலுக்கு எடுத்துருப்போம். எல்லாருக்கும் தெரியும்ல, இப்போ எவ்ரி திங் இஸ் மூட் இன் டு தட் எஸ்எஸ்சி பேட்டர்ன். ஸோ இந்த எஸ்எஸ்சி பேட்டர்ன் போகிறதால எல்லாமே கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்ட் ஆக போகுது. ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம இது போவோம். ஸோ ஓல்ட் ஸ்டூடெண்ட்டும் நியூ ஸ்டூடெண்ட் அப்ரோச்சும் நம்ம ஸ்டார்ட்லேருந்து கிராமரில் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து அப்புறம் வந்து பிஒய்க்யூ அப்ரோச், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எப்போவுமே வந்து மினிமம் 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இனிமேல் அந்த ஸ்டாண்டர்டை ரொம்ப அதிகமாக்குறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பிஒய்க்யூ வந்து அங்கங்கே நாங்கள் நட்ஜின் பண்ணிவிடுவோம். சரியா? அப்புறம் வீக்லி ரிவிஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் வீக். என்னோட கிளாஸஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் சரி, ஈவினிங் அதோட எண்ட்லேயும் சில ரிவிஷன் இருக்கும், ஸ்பாட்டில் ரிவிஷன் இருக்கும். ஆளுங்களை எழுப்பிட்டு வந்து, சரிப்பா ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட க்ரோனாலாஜிக்கல் பீரியட் சொல்லுங்கள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ நினச்சி பாருங்கள், எங்கள் பசங்க வந்து ஆக்சுவலாக எம்சிக்யூவில் வந்து போய் உட்காந்து சூஸே பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து தே வில் நோ பை ஹார்ட். Okay, that is the level of teaching that we do. Okay, weekly revision of concepts of previous week we do. But இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் இந்த கிராமர் போர்ஷனில் நான் என்ன ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, டென்ஸு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு,
phrases and clauses. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த phrases clausesல என்ன சார் ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் கூட முன்ன வந்து நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் பண்ணோம், அது கீவேர்ட்ஸை வச்சு நம்ம சொல்யூஷன் பண்ணோம். ஆனால் ஃப்ரேஸு கிளாஸ்ன்னு வரும்போது நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அந்த மாதிரி ஃப்ரேசஸில் உள்ள வரணும். அப்போ ஃப்ரேஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு ப்ரெடிகேட், ஒரு கிளாஸு, சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஒரு ஃப்ரேஸு, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ், நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் கிளாஸு, மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ், அந்த கிளாஸில் அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக வி வில் கோ இன்சைட். ஸோ தட் ஏன்னா இந்த தடவை வந்து இது என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக? அப்புறம் இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு புதுசு, டைரக்ட் டு இன்டைரக்ட். நம்ம ஸ்கூல் புக்கில் எப்பவுமே இருக்குது, பட் இந்த டைமில் வந்து ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கும். எஸ்பெஷலி நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த டென்ஸ் கொஸ்டினில் மட்டும்தான். ஸோ அந்த டென்ஸ் கொஸ்டினில் எக்கச்சக்கமான இது. அப்போ அதுக்குன்னு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் சொல்லி தர மாட்டேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் வி வில் டீச் யூ அண்ட் வி வில் ட்ரை டு எலிவேட் யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், திஸ் என்டையர் ட்ரைனிங்கில் வந்து எல்லாத்தையும் 100% கவர் பண்ண முடியுமானா கவர் பண்ண முடியாது, யாராலையும் கவர் பண்ண முடியாது. ஓகே, யாருன்னா உங்களை ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. ஒரு ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சி பாருங்கள், 7 to 12th ஸ்டாண்டர்ட், 6 to 12th ஸ்டாண்டர்ட் வந்து 7 வருஷம். இந்த 7 வருஷம் படித்த இங்கிலீஷை வந்து ஒரு 6 மாதத்தில் லேர்ன் பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ, தட் மீன்ஸ் வாட் வி வில் பி டூயிங், வி வில் பி ஹிட்டிங் தோஸ் ஏரியாஸ் வேர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், வேர் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ்லையும் நல்லா சொல்லி புரிய வச்சு, இங்கிலீஷில் நல்லா உங்களை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இனிமேல் வந்து ரொம்ப நிறைய நீங்கள் இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா அந்த கிராமர் யூசேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியும். நியூஸ் பேப்பர் நிறையா வாசிங்க. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துலாம். இது வந்து யூனிட் 1 அப்ரோச். யூனிட் 2ல என்ன பண்ணுவீங்க? யூனிட் 2ல வாட் வி டூ இஸ் வொக்காபுலரி. இந்த வொக்காபுலரி வந்து இந்த டைம் எக்ஸாமில் டிசைடர். லாஸ்ட் டைம் குரூப் 2A மெயின்ஸில் எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்னா சில கொஸ்டின்ஸுக்கு சில வேர்ட்ஸுக்கு வந்து மீனிங் தெரியல. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவுட்ரைட்டாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு. எப்பா ஒன்று புரிஞ்சுக்கும், யூனிட் 1 to யூனிட் 6 வந்து எங்கேருந்து வேணாலும் கேட்போம், யூனிட் 7 வந்து மட்டும்தான் ஸ்கூல் புக்லேருந்து கேட்போம். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த வொக்காபுலரியில் வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டு வெறும் ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்போது நீங்கள் வந்து வெளியில் எல்லாமே போகணும். அப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் அட்வான்ஸ்ட் வேர்ட்ஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தாண்டி கொஞ்சம் அதிகமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்குறது, எஸ்எஸ்சியோ இல்லை வேறு இதில் வந்து எக்ஸாம்ஸில் ரீசனிங் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்லையோ இல்லை சிசாட்லேயோ இல்லை கேட்லேயோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து இங்கிலீஷ் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த டஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். இது இல்லாமல் என்னென்னா இந்த ஸ்பாட் டெஸ்ட் ஆன் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ரெகுலர் டெஸ்டிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அது ஸ்பெல்லிங் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எழுத தெரியணும். அப்புறம் ரெகுலர் டெஸ்ட் அதை வந்து we have to focus on that vocabulary areas. ஏன்னா இங்கே வந்து 15 கொஸ்டின் வரப்போகுது. இது வந்து கண்டிப்பாக டிசைடாக இருக்க இந்த செக்ஷனை யார் ஒழுங்காக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு 90% சர்வீஸ். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து படித்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், எங்களோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளாஸே லாஸ்ட் டைம் ஓல்ட் ஸ்டூடெண்ட் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா, லாஸ்ட் டைம் வந்து இது வராதுன்னு தெரிஞ்சே 30 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அப்போது இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, வொக்காபுலரி செக்ஷனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு யூனிட் 7லையும் கொடுத்துட்டாங்க. அப்போ யூனிட் 2லையும் இருக்குது. அப்போ யூனிட் 2ல வந்து ஜென்ரிக்னா டஃப்பாக எதனா ஒரு சென்டென்ஸ் கேட்டு கூட உங்களை வந்து இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு கேட்டுடலாம். அப்போது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப் டு யூஜி பிஜி லெவலும் உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். என்னதான் அவங்க வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு செட் பண்ண போகிறது வந்து ஒரு 10வது படித்தவர் இல்லை. கரெக்டாக? உங்களுக்கு செட் பண்ண போகிறது வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். கரெக்டாக? ஸோ அவர் வந்து அவரோட ஐக்யூ லெவலுக்கு தான் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். அண்ட் ஹீ வில் ஃபீல் தட் இட் இஸ் பேசிக் ஃபார் யூ டு நோ சச் திங்ஸ். ஒரு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தால். அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ரோச்ன்றது வந்து எப்படின்னா, ஒரு வேர்டை கொடுத்துட்டு இதோட மீனிங் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் உங்களை எழுத வைப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு அது வேர்டு தெரிஞ்சால் மட்டும் தான் எழுதுவீங்க, இல்லைனா போய் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இந்த ஏரியாவில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது சினானிம், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஓகே, இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வில் பிளே சம் ரோல். ஏன்னா நிறைய பேருக்கு அது என்ன வேர்டு, இதுக்கு என்ன வேர்டுன்னு தெரியாது. சில இதில் வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சாக கேட்டாங்கன்னா யாருமே ஆன்சர் பண்ண போகிறதே இல்லை. இது இல்லாமல் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸு, இந்த சினானிம், ஆன்டனிம்ஸ்லாம் அல்ல குறையவே குறையாது, வந்துகிட்டே இருக்குமா. ஸோ அதால் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் யூ வில் ஃபீல் இன்சஃபிஷியன்ட். தட் மீன்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ரெகுலர்லி ப்ராக்டிஸ் அண்ட் வி வில் ஹெல்ப் யூ டூ தட். ஓகே, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸிலோ வி வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அண்ட் டூ தட். இது இல்லாமல்
ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் நம்ம என்ன டச் பண்ணுவோம்னா லெட்டர் ஃபார்மேட்ஸு, ஃபார்மல் இன்ஃபார்மல் டைப்ஸு, அப்புறம் என்னென்ன வந்து உங்களுக்கு இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பிளாங்க்ஸ், இது ரெண்டுமே ஏரியா வந்து ஒரு பிளாங்கை கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேர்டை நீங்கள் ஃபிட் இன் பண்ணலாம்னு சொல்ல முடியும். இதுவும் ரொம்ப ட்ரிக்கியான சுச்சுவேஷன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வந்து இந்த ஏரியாவில் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ, ஏற்கனவே அரசு பணியில் புரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல, வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு இதை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு வந்து இப்போது ஆஃபீஸ் நோட்னா என்னன்னு தெரியாது, நோட் ஃபைல்னா என்ன தெரியாது, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்திருக்கேன்ல, ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் கேட்கப்படும், இந்த மாதிரி கேட்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த ஜிஓஸ், அஃபிஷியல் கவர்மெண்ட் லெட்டர்ஸ், ஆஃபீஸ் மெமராண்டம்ஸ், மெமோஸ், அன்அஃபிஷியல் நோட்டு, யூஓ நோட்டு, நோட்டிஃபிகேஷன், ஆக்ட்ஸ், ரெசல்யூஷன், சர்க்குலர்ஸ், ப்ரெஸ் ரிலீசஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக அந்த பிக்சரை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் இன் திஸ் செக்ஷன். ஏன்னா என்ன கொடுத்துட்டாங்கன்னா எதுவுமே பயங்கரமான மார்க்ஸ் கொடுக்காம எல்லாமே 10 10 10 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே மார்க்ஸ் போனால் பரவாயில்லன்னா எங்கேயுமே இல்லை. இந்த ஏரியாவில் மட்டும் என்ன ஆகும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, டென்ஸ் ரிலேட்டட் டாஸ்க் இருக்குது, அப்புறம் டென்ஸ் அண்ட் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு வேர்டுக்கு இணையான தமிழ் வேர்டு உங்களுக்கு தெரியணும், அப்புறம் அதுக்கு சென்டென்ஸும் தெரியணும், அப்புறம் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் இருக்கணும், இது இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு இதெல்லாமே நீங்கள் தானாக படிக்கக்கூடிய இதுதான். பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து what we will try to do, okay, we are not saying, but we might try to do is bring even the Tamil staff together and try to translate it, okay, in case that is possible. Okay, otherwise it's a very very easy way. ஏன்னா 5 கொஸ்டின் தான், we can somehow manage it. எல்லாருமே இது வந்து தகுதி தேர்வு ஸ்டாண்டர்டுக்கு தான் வரணும். ஓகே, அதை தாண்டி வந்து ரொம்ப வராது. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில் என்ன ஆகும்னா, ஒரு வேர்டு மிஸ்ஸாக இருக்கும், அது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது வித் த சிச்சுவேஷன் ஆர் எனி திங். ஸோ அது வந்து இந்த ஏரியாவில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இது ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லலை, எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் ஃபோக்கஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஏரியாலாம் நல்லா அடிக்கணும், அடித்தாதான் நம்மளால் வந்து வில் பி ஏபிள் டு ஸ்கோர், ரைட். ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 15 மார்க் தானே அப்படின்னு வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்கோரிங் பேப்பர் இதுதான், ஸ்கோரிங் கண்ணை மூடிட்டு வந்துடும். கிராமர் ஸ்கோரிங்கே இல்லை, ஓகேவா. கிராமர் ரொம்ப டஃப்பு. நிறைய பேர் வந்து உங்களை வந்து தே வில் ட்ரை டு சே ரொம்ப ஈஸி, படிச்சிடலாம், அதெல்லாம் ஓகே தான், படிச்சிடலாம், தட்ஸ் ஆல் ஃபைன். பட் கிராமர் இஸ் சம்திங் தட் இட் கம்ஸ் ஓவர் பை ப்ராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட். இது வந்து எப்படின்னா, ஒரு ஃபேக்டை படித்து அந்த ஃபேக்டை ரீட்டைன் பண்ணோம், மக் அடித்தாலும் உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் நான் உங்களுக்கு வந்து போயமை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைனுக்கும் இதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பேன். அந்த லைன்ஸ் ஆஃப் இது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், அதுக்கு ஒரு ஒர்க் ஷீட் கொடுப்பேன். இது இல்லாமல் இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும். உங்களை போயம்மு அண்ட் ஆத்தர்ஸ், போயட்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வி வில் மேக் ஷோர் தட் இதுனா இந்த ஃபேக்ட் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் 15 கொஸ்டின் உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஆனால் இதில் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள்? ப்ரோஸ் நான் எடுத்துகிட்டே வரல. ப்ரோஸ் இஸ் அ ஸ்டோரி பேஸ்ட் திங். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். நம்ம உட்காந்து படித்தா அதுக்கு ஒரு 6 மாதம் வேணும். 30 இது இருக்க உட்காந்து அதை படித்து ஒரு லைனாக சொல்லி கொடுக்கறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி. பட் with the help of Asan Publications book, it will be very easy for you to read. I think we will be releasing the book in couple of days, in a couple of weeks, at least 1 or 2 weeks la vandrum. So and it will be very easy for you to follow. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப difficult book to compile கூட அந்த இது. ஸோ அதால் we have made a lot of effort. Okay, so அதால் it will be available for you. Okay guys, so இதுதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஐ வாண்டட் டு டாக் டு யூ. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஹூஎவர் வாண்ட்ஸ் டு ஜாயின் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ், ஓகே, எங்களோட இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆசான் அகாடமி ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ், ஃபீ டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஜாயின் த கிளாஸ் அண்ட் கோ ஃபார் தட் 100, வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் தைரியமாக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. யாருன்னா இப்போ இந்த லாஸ்ட் டைம் குரூப் 2 மெயின்ஸ் சரியாக பண்ணலனா கூட இந்த தடவை உங்களால் கண்டிப்பாக அடிச்சிட முடியும்னு நினைங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ யுவர் எக்ஸாம்.